இப்படி இருக்கும். அப்படியே மேலே ஏறி போனாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம், படிக்கட்டு மாதிரி. விசாரிச்சார், ஏங்க கீழே ஸ்டூலை வைடா. அவள் தான் ஸ்டூலை வச்சுருவாங்க. இப்போ நின்றப்போ இப்போ பார்த்தா அப்படி எல்லாரும் முடிஞ்சு கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். அப்படி ட்ராலி அப்படி இருப்பா. அப்படியே சில நேரத்தில் வந்து பேப்பர் முடிஞ்சிடும், பேக்கப் ஆனால் கூட அண்ணன் பேசிக்கிட்டு தான் இருப்பாப்புல, போயிட்டே இருக்கும். அப்புறம் வீட்டுக்காரை வந்து அண்ணே ஷூட்டிங் முடிச்சுட்டாங்க, போய் 1 ஹவர் ஆச்சு, நீங்கள் கிளம்புனீங்கன்னா நாங்கள் மாடை கட்டணும். வந்து பார்த்தா ஒன்று மாதுளை இருக்கும், இன்னொன்று மோர் இருக்கும். மாதுளை தான் சொல்லி மோர் எதுக்கு எடுத்துகிட்டு வர எக்ஸ்ட்ரா, இது பாஸ் கேட் பாஸ் அப்படின்றாங்க. என்ன கேட் பாஸு? நாங்கள் 2-3 திட்டு முன்னாடி மோரையும் கொண்டு வருவோம். என்னான்னு கேட்பாரு, மோரை காட்டுவா, ஓகே ஓகே மோர் போகட்டும்ட்டுவார். பின்னாடி 4 மாதுளை வந்துடும். நான் சிங்கம் தெரியல இருக்கேன், கொன்னே விடுவினே சாதிக்கண்ணே. உங்கள் கடமைக்கு ஒரு அளவு தான். மருது இனத்துல சிங்கம், கோணத்துல புலி. எங்கள் அண்ணன் வேல்ராஜ் அவர் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அவருக்கு என்ன பிரச்சனைனா, சாரு இப்படி விஷால் சாரு, அடுத்து நான் அப்படி பார்ப்பேன் விஷால் சாரை, அதுக்கப்புறம் ஸ்ரீதிவியா என்னைய பார்க்கும்படி, அப்புறம் அப்பத்தா கீழே இருந்து பார்க்க எங்களை இப்படி இருக்கும். அப்படியே மேலே ஏறி போனாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம், படிக்கட்டு மாதிரி. இதில் அவர் அந்த பிடிக்கிறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டப்படுவார் மனுஷன். ரெடி அது பேர் வச்சுக்க, லென்ஸுக்கு தான் நம்ம பேர் வச்சுருப்போம். 50 டேஸ் 70 போடு, 96 போடு அப்படின்வாரு. ஆனால் பார்த்தா இன்னொரு லாங்குவேஜ் உள்ளே பேசிட்டுக்கா எங்களுக்கு தெரியவே இல்லை. அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னடா அப்படின்ட்டு அவங்க அசிஸ்டன்ட் சொல்வார், டே 2 feet ஆப்பிள்ஸ், 1 bit ஆப்பிள், ஆஃப் பிட் ஆப்பிள், எஸ்ஆர் எஸ்ஆர் எஸ்ஆர்னு ஓடுவாங்க. இந்த விசாசம் நிற்கிறப்ப டக்குன்னு ஓடியாந்து ஒரு 1 bit ஆப்பிள் அப்படின்னா டவக்குன்னு எங்கள் காலுக்கு ஒரு சொருக்கு வாங்க அப்படி வந்துடுவேன். ரெடி, ஓகே ஓகே, ரெடி, கேமரா கேமரா ஆக்ஷன், கட், டாய் சார் 1.5 bit ஆப்பிள், சிறுதியை வச்சு சாக்குன்னு தூக்கிட்டு வந்து சொல்லுவாங்க. இப்போ யூக்கில் வந்துடுவாங்க. ரெடி ஆக்ஷன், இல்லையா டாய் ஒரு 2 bit ஆப்பிள் எடுத்துருவா, 2 bit ஆப்பிள், ஓகே சார் சார் அப்படி அபத்தாட்டிக்கு அப்படி சொல்லுவாங்க. அபத்தா அப்படி வந்துடும், வந்தாலும் முடிக்க முடியாது அபத்தாவை. டூ ஆஃப் பிட் 2 சொருகு, எஸ் சார் சடக்கு அப்படி இருக்கிறோம். அப்பயும் பிடிக்க முடியாது. பாட்டி தெரியல, மண்டை தான் தெரியுதுன்னு பிரேமில் பாப்பார். திருப்பி ரெடி, ஒன்று விசாரிச்சார், ஏங்க கீழே ஸ்டூலை வைடா. அவள் தான் ஸ்டூலை வச்சுருவாங்க. இப்போ நின்றப்போ இப்போ பார்த்தா அப்படி எல்லாரும் முடிஞ்சு கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். அப்படி ட்ராலி அப்படி இருப்பா. அப்படியே ஏன்னா எல்லோரும் ஒரே லெவலாக தெரியும். இந்த செட் பண்ணுறதுக்கு அவள் அவ்வளோ கஷ்டப்படுவார் மனுஷன். சில ஒரு இடத்துல பார்த்தோன்னா பக்கம் இருக்கு, கீழே பாட்டிக்கு ஸ்டூலும் இல்லை, ஆனால் விசுவாசத்துக்கு ஈக்குவலாக இருக்கே, சூப்பர் சூப்பர் பங்காளி தான், பக்கா பக்கா கிளியராக இருக்குது. ஓகே, இந்த ஸ்டூலை போடுங்க, சேரை போடுங்க, ஒன்று இது பண்ணாதீங்க, பேசாமல் இருங்க, இப்போ கிளியர் 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 வேல்றான் சார், போடலாம் சார், என்ன போடலாம், இப்போ கிளியராக இருக்கு. என்னான்னு பார்த்தா பாட்டி தரையில் தான் நிற்கிது. அப்படி திருப்பி பார்த்தா விசுவாசர் உட்காந்துருக்காரு. இவர் உட்காந்துருக்காரு, அது நிற்கிது, ஈக்குவலாக இருக்குது, அவ்வளோதான். மனுஷன் அப்படி கஷ்டப்பட்டு எங்கள் அண்ணன் வந்து படம் முடிச்சிருக்காரு. அதுலேயும் என்னையும் கொஞ்சம் நல்லாவே காட்டியிருக்காரு. அழுக்கு ட்ரெஸ்லேயும் அழகாக காட்டியிருக்கேன். எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப 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 நன்றிங்கண்ணே. மிஸ்டர் இமானண்ணே, எங்கள் போனால் இன்றைக்கி அண்ணனை பற்றி எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. இன்றைக்கி யூத்தோட ஹீரோ, அவருக்குன்னு அவ்வளோ சீர் இருக்காங்க. ஆனால் இமானண்ணே பாடல் எப்போவுமே அப்படியே இருக்கணும், அண்ணன் மேலும் இருந்துக்கிட்டே இருக்கணும். எங்கள் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். எடிட்டர் பிரவீன் அண்ணன், நான் எல்லா ஷூட்டிங்குமே இந்த டப்பிங் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவங்களாம் மறந்துடுவேன். எடிட்டர் மட்டும்தான் சாமியை கும்பிடுவேன். காரு டிவி கட்டணும், ஊரில் அந்த சின்ன இடத்த வாங்கிவிட்டு அதுக்கு கட்டணும், இது கட்டணும், பேங்க் கரை வீட்டுக்கு வந்துடக்கூடாது, இது எல்லாத்துக்குமே நான் எடிட்டர் மட்டும் சாமி விடுவேன். அந்த வகையில் அண்ணனுக்கு பொண்ணு சொல்லிட்டேன், முத்தியாப்பங்கள்கிட்ட, பிரவீன் சார்கிட்ட போன கொடுங்க, 5 டிவி இருக்குது, அப்படியே பார்த்து கொஞ்சம் கத்தியை சடக்கு சடக்குன்னு போடாமல் அப்படியே பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் அண்ணே பார்த்துக்குங்கண்ணே. அப்புறம் நமக்கு எங்கள் டீம் எல்லாத்துக்கும் எல்லா டோட்டல் மெயினாக வந்து உதவி இயக்குநர்கள், கோஆர்டினேட்டர் செல்வ பண்டிகை, பிரேமண்ணா இருக்கட்டும், எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டம் உண்மைக்கு. முத்தியாப்படம் வில்லேஜ் படம் மாதிரி தெரியும், ஆனால் அவ்வளோ கஷ்டம். அது அந்த வெயிலில் அவ்வளோ ஆர்டிஸ்ட் உள்ள வச்சுருப்பார். அதுலேயும் ஒவ்வொருத்தரும் கூட்டின்னு பாட்டு பெரிய விஷயம். ஐயா ஊருக்கார, நீங்கள் உங்கள் பேர் மலைச்சாமி, மலைச்சாமி அந்த டெல்ல கணக்கு சொல்லிக்கிறாரு, மருது கூப்பிடுங்க வாப்பா சொல்லுங்கள்
அதுக்கு இன்னொரு ஏன் எங்களை கேட்டால் நாங்கள் சொல்ல மாட்டோமா? அப்பா அவருக்கு தாங்க சொல்லி கொடுத்துரு. எங்கிட்ட சொல்லி கொடு, நாங்கள் சொல்கிறோம். அப்போ வித்தியா என்னையா இப்போ வேறு நம்ம பேச மாட்டோமா? என்ன பஞ்சாயத்தில் நம்ம பேசாத பேச்சா தம்பி? இப்போ அவங்கள சமாளிக்க அவ்வளோ கஷ்டம், உதவி இருக்கணும். அவ்வளோ பேத்துக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணல. ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறோம். டோட்டல் எங்கள் டீம் எல்லாம் சுரேஷ் பங்காளி மேலும் இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும், பெரிய வில்லன் அவருங்க. நம்ம நாராயணனே, மாரிமுத்து சார், நாங்கள் அடுத்த ஜிவாஜின்னு சொல்லுவோம் எங்கள் இதில் வந்து. உண்மைக்கு அப்படி எத்தனை பக்கம் கொடுத்தாலும் அசால்ட்டாக பேசுகிற மனுஷன். சில நேரத்தில் வந்து பேப்பர் முடிஞ்சிடும், பேக்கப் ஆனால் கூட அண்ணன் பேசிக்கிட்டு தான் இருப்பாப்புல, போயிட்டே இருக்கும். அப்புறம் வீட்டுக்காரை வந்து அண்ணே ஷூட்டிங் முடிச்சுட்டாங்க, போய் 1 hour ஆச்சு, நீங்கள் கிளம்புனீங்கன்னா நாங்கள் மாடை கட்டணும் அப்படின்றாங்க. அண்ணன் அது எவ்வளோ டைம் கொடுத்தாரு. தாஸ் அண்ணன், டெரர் அண்ணன், கண்டிப்பாக அந்த ஃபைட்டு பார்க்குறப்ப தாஸ் அண்ணன் பார்த்து அவ்வளோ கஷ்டம். கொஞ்சம் மிஸ் ஆச்சுனா போச்சு, அந்த கழுத்து உடஞ்சிருக்கும் பாவம். அவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தாங்க. எல்லாத்துக்கும் மிகப்பெரிய பேர் கிடைக்கும்ண்ணே. ரொம்ப ரொம்ப நன்றி. அதெல்லாம் மீறி எங்கள் அண்ணன் சண்டால இந்த சாதிக்கு பாசானே பூதி என்ன மேனேஜர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. அதில் சாதிக்கு பற்றி தப்பாக நினச்சிக்கிறாங்கன்னு ஒரு சின்ன ஃபன்னு தேவைப்படுது. என்ன மனுஷன் அந்த ஃபோன் பண்ணி அடி வந்தாச்சுப்பா, முன்னே 5 நிமிஷம் முடிச்சிருப்போம், அவசரப்பட்டு வந்துட்டேன். அவர் சாதிக்கணும் என்னண்டா சின்சியாரிட்டி இருக்கணும். என்னென்னா அன்பன் எங்கிட்ட ஒர்க் பண்ண போய் அவ்வளோ பரபரப்பாக ரொம்ப சின்சியாரிட்டியாக இருப்பாங்க. ஆனால் நம்ம சாதிக்கணும் அநியாயத்துக்கு சின்சியாரிட்டி. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ். இப்போ எலெக்ஷனில் இருக்க செக் போஸ்ட்டு கூட கொஞ்சம் லூஸில் விட்டுறாங்க. அவ்வளோ தெளிவாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாப்புல. கிளம்பியாச்சுண்ணே, வந்தாச்சா ஏத்தா உட்காரத்தானே எல்லாம் ஒன்றே தான் பார்க்குறாங்க. வந்தாச்சா அண்ணே வந்துட்டோம்னே, சரிண்ணே திருப்பி அடிப்பாப்புல. அண்ணே வந்தாச்சா வந்துகிட்டே இருக்கோம்ண்ணே, இது எதுவும் கேட்பாப்புல. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதே தான். அஸ்டனுக்கு போய் ஆப்பிளுக்கு இப்போ எதாவது எடுத்தோம்னா கூட சும்மா ஒரு மாதம் எத்தனை 2-3 ஆப்பிள் ஜூஸ் போகுது. அவனை ஆப்பிள் ஜூஸு இல்லை 2-3 தேவையில்லையா, 1 தானே, இது 2 கட் பண்ணலாமே. இல்லைண்ணே அண்ணன் அப்புறம் கேட்டால் கொடுத்துக்கலாம், 1 கொண்டு போங்க. ஓகே இப்படி தான் எதை பண்ணிட்டு அவன் என்னடா ஆச்சு 2 கேட்டேன். அண்ணே செட் போஸ்ட் ரொம்ப டைட்டாக இருக்குண்ணேண்டிவா. என்னடா சொல்கிறான் அவனை அங்கே ஸ்பாட்டில் பிடிக்கிறாப்புலண்ணே, அங்கே மாஸ்டர்கிட்ட ஜூஸு புளிகிற இடத்துல வந்து லாக் பண்ணுறாப்புலண்ணே. அடுத்து கேட்பேன், அதே மாதிரி தான் இருப்பேங்க. அப்புறம் கேட்பேன், டேய் திருப்பி வேறு ஜூஸ் எடுத்து வாங்கிடுவேன். அது வரையில் 1 எடுத்து 2 கொண்டு வருவாங்க. வந்து பார்த்தா 1 மாதுளை இருக்கும், இன்னொன்று மோர் இருக்கும். மாதுளை தான் சொல்லி மோர் எதுக்கு எடுத்துகிட்டு வர எக்ஸ்ட்ரா, இது பாஸ் கேட் பாஸ் அப்படின்றாங்க. என்ன கேட் பாஸு? நாங்கள் 2-3 திட்டு முன்னாடி மோரையும் கொண்டு வருவோம். என்னான்னு கேட்பாரு, மோரை காட்டுவா, ஓகே மோர் போகட்டும்டுவார். பின்னாடி 4 மாதுளை வந்துடும், ஒரே தட்டில் பாஸு மோர். இப்படி வச்சானே. இப்போ ஒன்று ஃபோன் பண்ணி, அண்ணா எந்திரிச்சிட்டிங்களா? எந்திரிச்சாருண்ணே. கிளம்பியாச்சா? தேங்க்ஸ்ண்ணே வெயிட்டிங்ண்ணே, டேரக்டருங்க எல்லாம் வெயிட்டிங். ஓகேண்ணா. திருப்பி அடிச்சார். அண்ணே வந்துட்டீங்களா? சரி தேங்க்ஸ்ண்ணே. அண்ணா சீக்கிரம் வேணும், உங்களுக்காரண்ணே வெயிட்டிங்கு. சாதிக்கண்ணே எங்கே சொல்கிறீங்க புரியல. அண்ணா எல்லாம் விசாரிச்சா எல்லாம் வந்துட்டானே வெயிட்டிங்கண்ணே. நான் சிங்கம் தெரியல இருக்கேன், ஒன்னே விடுவினே சாதிக்கண்ணே. உங்கள் கடமைக்கு ஒரு அளவு தான். இல்லைங்க இன்னைக்கு இங்கே தானே இங்கெல்லாம் ஷூட்டிங் கிடையாது, இன்னைக்கு ஹைதராபாத் வந்திருக்கேன், வைசாக்கு வந்திருக்கேன். ஏன் அப்படி? இல்லைண்ணே ஐயோ நீங்கள் இங்கேன்ற சொன்னாங்க, டேரக்டர் வெயிட் பண்ணார், எல்லாம் டென்ஷன். சூரிய கொடுங்க போனால் பூதிட்ட போனால் கொடுங்க. எங்கே தூக்கத்தில் அப்படியே வந்துக்கிட்டு அந்த கண்டினியூ அப்படியே ஃபாலோ பண்ணுறது. ரெடின்னுக்கிட்டேன். இப்படி ஒரு ரொம்ப சின்சியராக அண்ணே. தப்பாக இருக்கேன், ஜாலிக்கு சொன்னேன்னே. ஆமாங்க அப்படி இருக்காங்க. அப்போ திருப்பி வேற எங்கேயாவது குச்சி அப்படிங்க டபுன்னு போயிரு வம்பு. அந்த மேனேஜர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி. எங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணது. மேலும் இப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கும் என்னை நல்ல இடத்த வச்சுருக்க என்னோடய இயக்குநர்கள், என்னோடய ப்ரொடியூசர்கள், அவங்களுக்கு நான் காலம்பூரா நன்றி சொல்வேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு சோறு போட்டுக்கிட்டு அவங்க தான். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணி கொம்பன் பண்ணேன். உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டில் தான் கொம்பன் மிகப்பெரிய அளவு ரீச் ஆச்சு. நான் சிட்டிலே படம் எடுத்தாலும் சென்டிமெண்ட்டை வச்சு தான் எடுப்பேன். கேட்டால் ரொம்ப பின்னோக்கி இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு பின்னோக்கி நான் இருந்துட்டு போகிறேன். முன்னாடி வீட்டுக்கு காய்ச்சிக்கிட்டு இருந்த கூழ் இன்றைக்கி சிவன் பார்க்கு முன்னாடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்வை பொருள் ஆயிடுச்சு. ஸ்கிரிப்ட் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எடுத்து ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டும் பண்ணுறப்ப விசாரிச்சாட்ட தான் ஆஃபீஸ் போய் பயோடேட்டா கொடுப்பேன். கிட்டத்தட்ட 10 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறேன். சார் என்ன சார் நீங்கள் எடுத்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இதெல்லாம் இருக்கட்டும் சார் அப்படின்னு. இல்லை உங்களுக்கு தெரிலங்க அப்படின்னாரு. ஆனால் அதை நான் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் ரொம்ப படம் கிரிப்பாக இருந்துச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கண்ணே தயவுசெய்து. நான் அந்த சீன் முடிச்சுட்டு முன்னாடி எனக்கு வர்றப்போ சூப்பராக இருக்கும் அப்படின்னு. பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கடனை நான் வாங்கி ஒரு கூட ஒன்று ரெடி பண்ணியிருப்பார்.
படத்தில் வந்து அந்த 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 லொக்கேஷன்ஸ் வந்து ஒரு மூடை க்ரியேட் பண்ணிச்சு எனக்கு. அநேகன் படத்தில் அந்த தங்கமாரி சாங் வரும்போது மதுரை இருக்க 1200 பேர் தேட்டரில் இருந்துச்சு, கிளாப்ஸ் அடித்தாங்க. அப்படியே என்னடா இப்படி ஒரு டான்ஸ், இப்படி ஒரு பாட்டு நம்ம படத்தில் இல்லையங்கிற ஒரு கண்டிப்பாக ஒரு குறையாக இருந்துச்சு. விஷால் சார் வந்து ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு கேட்கவே இல்லை. முத்தியா அவங்க அந்த நேட்டிவிட்டி பேட்டர்லாம் எனக்கு ஒன்று பண்ணுங்க முத்தியா, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு.